வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது பெற்றோர்களுக்கான பதிவு. கொஞ்சம் கவனமாக நின்று நிதானமாக கேளுங்க. உங்களுடைய பரபரப்பான அந்த ஓட்டத்துக்கு நடுவில் தயவுசெய்து பார்க்காதீங்க. உட்கார்ந்து அமைதியாக பாருங்க. உங்களுடைய வாரிசுகள், உங்கள் குழந்தைகள் நாளைக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? முதல்ல அதை சொல்லுங்க. நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல உத்தியோகத்துக்கு போகணும், பெரிய ஆளா வரணும், அறிவாளியா மாறணும். அதுக்கு என்ன பேசிக் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா? தெரியலையே. தெரியும் நீங்க சொல்றீங்க, தெரியும் நினைக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு தெரியல. மார்க் ஒண்ணுதான் உங்களுடைய கண்ணுக்கு படுது. உங்களுடைய குறிக்கோள், லட்சியம் எல்லாமே அதான். மார்க்கு மார்க்கு மார்க்கு. எப்ப பாரு நிறைய மார்க்கை வாங்கிடணும். நிறைய மார்க்கை வாங்கிட்டா அந்த பையன் அறிவாளின்னு அர்த்தமா? தெரியாம தான் கேட்கிறேன். 4 நாளைக்கு முன்னாடி பேப்பர் பாத்தீங்களா இல்லையா? 4 நாளைக்கு முன்னாடி பேப்பர் பாத்தீங்களா இல்லையான்னு கேட்டேன். என்ன போட்டிருந்தது? 9ஆம் வகுப்பு மாணவன் அறப்பரீட்சையில 2வது ரேங்க் வாங்கிட்டானோ. 4 நாள் மன உளைச்சல் இருந்து. என்ன கொடுமைங்க இது? என்ன புள்ள வளர்க்குறீங்க நீங்க? நிறைய மார்க் வாங்கினா போதுமா? இத்தனைக்கு அவங்க வீட்டுல அவனை பத்தி அது மாதிரி சொல்லல. எப்பவும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவானா, அதனால செகண்ட் ரேங்க் வந்தவொடனே அவருக்கு ரொம்ப கேவலமா போச்சான், மனசு உடஞ்சு. அப்ப அந்த மார்க்குக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுதா? செகண்ட் ரேங்க் வந்தா கேவலமா? அதுவும் அறப்பரீட்சையில, ஆஃப் இயர்லி எக்ஸாம்ல. இதனா இந்த செகண்ட் வந்தவனை ஃபெயில் ஆக்கி மறுபடியும் 9வது படிக்க சொல்ல போறாங்களா? இல்லையே. இந்த சின்ன விஷயம் அவனுக்கு புரியலையே. அவன் ஃபர்ஸ்ட் ரேங்கே வாங்கி என்னங்க பிரயோஜனம்? தயவு செய்து இந்த மாதிரி சம்பவங்களை மேல் நடக்க விடமாட்டோம்னு ஒரு உறுதி எடுத்துக்கோங்க. அந்த பையனுடைய தன்னம்பிக்கை குறைபாடு தான் நான் சுட்டி காட்ட விரும்புறேன். நம்ம அதையும் சேர்த்து தான் அவனுக்கு ஊட்டணும். சாப்பாட்டை ஊட்டி பிரயோஜனம் இல்லை, படிப்பை ஊட்டி பிரயோஜனம் இல்லை. இந்த மாதிரி துணிச்சலையும் தன்னம்பிக்கையும் ஊட்டணும். வெற்றி தோல்விங்கிறது ரெண்டும் ஒண்ணுதான் ஐயா. முதல்ல தோல்வி வரும், கொஞ்சம் வெக்கப்பட்டு நல்லா படிச்சா வெற்றி வரும். கொஞ்ச நாள் கழிச்சு ஏதோ ஒரு மன உளைச்சல் காரணமா 2 மார்க் குறையும். ரெண்டையும் சமமா எடுத்து பழகிக்கோ அப்படின்னு நீங்க சொல்லணும். அளவுக்கு நல்லா படிக்கிற பையன் அந்த முடிவுக்கு போயிருக்க கூடாது. விதி வலியது, விதிப்படி இறந்துட்டான், அதை என்ன வேணா சொல்லுங்க. 9ஆம் வகுப்பு பையனுக்கு இந்த அரைப்பரீட்சைக்காக 2வது ரேங்காக மன உளைச்சல் ஏற்படக்கூடாது. ரொம்ப சங்கடமா இருக்குங்க. அது கேட்டதுல இருந்து மனசு சரியில்லை. அதனாலதான் இந்த பதிவு கொஞ்சம் கோபமா கூட இருக்கும். அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. காரணம் நீங்க தான். ஏன்னா இந்த மாதிரி மார்க்கை வாங்கி 2வது ரேங்காக ஒருத்தர் செத்து போயிட்டாங்க போது அது தாங்க முடியல என்னால. அதனாலதான் இந்த கோபம். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். உங்களுக்கு பிடிச்சாலும் சரி, பிடிக்காட்டாலும் சரி, நல்லதுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, என்னையா இப்படி பேசுற அப்படின்னு திருப்பி சொன்னாலும் பரவாயில்ல. இதை சொல்லல அப்படின்னு சொன்னா என்னுடைய சமூக பொறுப்பு, கடமை, தார்மீக ஒரு நியாய உணர்ச்சியிலிருந்து நான் விலகினவனா கருதப்படுவேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இவ்வளவு கோபமா உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். சங்கடமா தான் இருக்கேன். இந்த அளவுக்கு உங்ககிட்ட கடுமையா பேசுறது எனக்கும் பிடிக்கலதான். ஆனா பேச வைக்கிறீங்களே. ஏன் இந்த பையனுக்கு கொஞ்சம் தெளிவு இருந்து சரி நம்ம ஆனுவல்ல பாத்துக்கலாம், இப்ப என்ன ஃபெயிலா ஆயிட போறோம், 10th போறது கன்ஃபார்ம் தானேன்னு கொஞ்சம் ஒரு செகண்ட் அவன் யோசிக்கிற அளவுக்கு தெளிவா இருந்தான்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. சரிங்களா? போன உயிரை பிடிக்க முடியாது. இருக்க உயிரை தயவு செய்து பிடிச்சி வைங்க. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். வருஷம் முழு பரீட்சை லீவ் வரும்போது 10th +2 இந்த மாதிரி ரிசல்ட் வரும்போது நான் இந்த மாதிரி சொல்றது வழக்கம். ஆனா இந்த ஆஃப் இயர்லி மார்க் செகண்ட் ரேங்க்ல ஒருத்தன் இப்படி பண்ணுவான் அப்படிங்கிறது என்னுடைய கற்பனையில் இல்லை, கனவில் இல்லை, சிந்தனையில் இல்லை, எதுலையுமே கிடையாது. பேப்பர் பார்த்தோன்னா கபீர்னு வச்சு. அதனாலதான் இப்படி சொல்றேன். இவ்வளவுதான் விஷயம். இந்த விஷயம் நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சதோ இல்லையோ புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். உங்க கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அடுத்த எபிசோட சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பர் டி. சண்முக சுந்தர, போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.